கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் சுவக்கீன் அந்நாள் விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா சமீப காலம் வரைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக இல்லை. இருந்தாலும் அந்நாள் என்ற அந்த பெயரை கொண்ட நிறைய நிறுவனங்கள் உண்டு. அந்த பெயரிலே பல்வேறு கல்வி கூடங்கள் உண்டு. அந்த பெயரிலே நிறைய துறவு சபைகள் உண்டு. எனவே அந்த வகையிலே இந்த நாள் தொன்று தொட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதையும் நாம் அறிகிறோம். இருப்பினும் சமீபமாக, அதுவும் குறிப்பாக நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய காலகட்டத்தில்தான் இது இன்னும் சிறப்பு பெற்றது. அப்படி என்றால் இதை தாத்தா பாட்டிகள் தினம் என்று கொண்டாட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்காகவே சிறப்பு திருப்பலிகளை நாம் கொண்டாட வேண்டும், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய முதியவர்களை நாம் போற்ற வேண்டும் என்றெல்லாம் கருத்துக்கள் தெரிவித்து சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு பழக்கம் வந்தது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே பெரியவர்கள், முதியவர்கள், பெற்றோர், இன்னும் சிறப்பான விதத்திலே நம்முடைய தாத்தா பாட்டி என்ற அந்த வகையில் இருக்கக்கூடிய நிலையில் வாழக்கூடிய நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற விதமாகத்தான் இதையெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவும் முழுமையான மனிதனாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். கண்டிப்பாக அவருடைய தாத்தா பாட்டியினுடைய வழிகாட்டுதல் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அவரும் அந்த அன்பிலே, பாசத்திலே வளர்ந்து இருக்க வேண்டும். எனவே தான் இந்த ஒரு புனிதர்கள் என்பவர்கள் இயேசுவினுடைய வாழ்விலேயும் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை வளர்ப்பு என்பது பெற்றோர்கள் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் என்பவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், குறிப்பாக அவர்களுடைய விசுவாச வாழ்விலே, வளர்ப்பிலே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் முதியவர்களையும் நினைக்கின்றோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்கின்றார். வயலிலே பயிர்களை விதைத்தோம், களைகள் எப்படி வந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்கின்ற அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொல்கின்ற பதில் இதுதான்: பகைவனுடைய வேலை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் பகைவனுடைய வேலை எங்கெல்லாம் நன்மை பரவலாக இருக்கிறதோ அங்கே தீமை என்பது ஒரு சிறிதாகவும் இருக்கிறது. இந்த தீமை எப்படி வந்தது என்று சொன்னால் அதுதான் சாத்தான், பேய். தொடக்கத்திலிருந்தே நாம் அதை பார்க்கின்றோம், படைப்பினுடைய ஆரம்பத்திலேயே பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த சாத்தானினுடைய சோதனைக்கு உட்படாமல் ஆண்டவருடைய அருளுக்கு உட்பட்ட வகையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த முதியவர்களுடைய முன்னோடியான அவர்களுடைய பராமரிப்பும் பாசமும் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரண்டையும் ஒரே இடத்திலேயே வளர விடுகின்றார். ஆனால் இந்த பயிர்கள் என்ன நினைக்கும்? நம்மோடு சேர்ந்து களைகளும் வளர்கிறதே என்று ஆதங்கப்படும். இந்த களைகள் என்ன நினைக்கும்? ஆகா, இவர்களெல்லாம் பிழைக்க தெரியாதவர்கள், நாம் மட்டும்தான் புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு அதுவும் ஆடும். ஆனால் இறுதியில் உண்மை ஒரு நாள் வெளிப்படும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சமீப காலமாக நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி நாம் எல்லோருக்குமாக தெரியும். ஒரு இடத்திலே, ஒரு ஆசிரமத்திலே, ஒரு கோவிலிலே நூற்றுக்கணக்கான பேரை, பெண்களை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து அங்கே அடக்கம் செய்து அவர்களை புதைத்து சின்ன பின்னமாக்கிய கதை எத்தனை ஆண்டுகளாக, கடந்த 30 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த அந்த ஒரு வெறித்தனமான பாவச் செயல் இன்றைக்கு வெளியாகிவிட்டது. எனவே உண்மையை கடைசி வரைக்கும் நாம் மறைத்து வைக்க முடியாது. காரணம், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவார் என்பதுதான் நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அந்த ஒரு உறுதியோடு நாம் என்றைக்கும் நேர்மையாக வாழவும், உண்மையாக இருக்கவும், இறையருளை வேண்டவும், உறுதியான உள்ளம் இறைவன் நமக்கு அருள வேண்டுமென இந்த திருப்பலியிலே நமக்காகவும்
நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.